Hello my dear students, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ டே 13க்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆப்ரேட்டர்ஸில் ஒரு 5 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மோஸ்ட்லி அது தெரிஞ்சிருந்தாவே நம்ம பைத்தானை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பைத்தான் ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் நம்ம அந்த அஞ்சு ஆப்ரேட்டர்ஸை தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் அண்ட் பிட்வைஸ், இந்த 5 டாபிக் பற்றி நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காம இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக வரும். சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஸோ காமனாக வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ இது எந்த இடத்துலலாம் மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா பேஸில் இருந்து இப்போது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஒரு டேட்டா பேஸில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். எல்லா டேட்டாவும் வேணாம், பர்டிகுலராக நான் என்ன கேட்குறனோ, அதாவது யூசர் என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஏஐ ஓரியன்டாக பெர்ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போ ஒரு ChatGPT கிட்ட கேட்குறீங்க, இப்போ வாட் இஸ் மீன் பை பைத்தான் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி கண்டிஷன் எழுதியிருப்பாங்க. இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் இஃப் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி யூசர் பைத்தான் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஏஐயே வந்து இந்த கண்டிஷன் பேஸ்டு ஓரியன்டாக தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங்கு, இஃப் எல்ஸ் இஃப், ஃபார் லூப், ஒய் லூப், இந்த 5 கான்செப்ட்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பிளேஸ் ஆகிடலாம். சரி, ஓகே. ஸோ சிம்பிளாக நான் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன், இது வந்து கீவேர்டு, இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஓகே. இந்த இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்கறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ 20 விட 70 வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஈவன் இந்த கண்டிஷன் நீங்கள் பேராந்திசிஸ்லையும் கொடுக்கலாம், பேராந்திசிஸ் இல்லாமலையும் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து பேராந்திசிஸ் இல்லாமல் கொடுக்குறேன். இப்போ கண்டிஷன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கோலன் வந்து நீங்கள் வைக்கணும். ஓகே. ஸோ நான் கொடுத்துருக்குற அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேனோ அது ஒர்க் ஆகணும். இப்போ நான் இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போது 20 விட 70 வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது வரணும். இந்த இடத்துல எது கண்டிஷன், இந்த 20 விட 70 பெருசாக இருக்குன்னு கொடுத்துருக்குற இந்த இஃப் கண்டிஷன் வந்து அது வந்து கண்டிஷன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பிரிண்டிங் எலிமெண்ட், இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். சரியா. இப்போ ஏன் ஒரு டேப் விட்டதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதோட ஸ்டேட்மெண்ட்டு, இஃபோட ஸ்டேட்மெண்ட்டு. அதே வந்து நான் வெளியே கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து நார்மலாக இருக்கிறது தான். சரியா. அப்போ இஃப்க்கு நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டேப் விட்டு தான் வரணும். இப்போ நான் வந்து 20 விட 70 பெருசு இருக்கிறதுனால இது வந்து இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ அதே வந்து ஃபால்ஸாக இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் ட்ரூவாக இருந்தால் இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது அவுட்புட்டில் வரணும்னு சொல்லியாச்சு. ஃபால்ஸாக இருந்தால் இது ஏதாவது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இல்லையா. அப்போ நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே வராது, எம்டியாக தான் வரும். சரியா. ஸோ ட்ரூவாக இருந்தால் இதை பண்ணுன்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன், இட்ஸ் ட்ரூ வேல்யூன்னு வரணும்னு சொல்லிட்டேன். இப்போ 70 விட 20 பெருசாக இருந்தால் இப்படி தான் பர்ஃபார்ம் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா. இஃப் கண்டிஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே வராது இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு கண்டிஷன், அதனால் கோலன் வச்சுக்கிறேன். இந்த எல்ஸ் பார்ட்டில் நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனுமே எழுதக்கூடாது. ஓகே. இஃப்பில் தான் நீங்கள் கண்டிஷன் எழுதணுமே தவிர எல்ஸில் நீங்கள் கண்டிஷன் எழுதக்கூடாது. ஓகே. ஸோ இதில் வந்து print it's false.
ஸோ பிரிண்ட் இட்ஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரும், இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும் இல்லையா. அப்போது நான் கொடுத்துருக்கிறது 70 விட 20 பெருசாக இருந்தால் நமக்கு வந்து இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரணும்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து 70 விட 20 பெருசு கிடையாது. அப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகாது. ஆட்டோமேட்டடாக என்ன ஆகுது, எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஆல்டர்னேட்டிவாக தான் ஒர்க் ஆகும். இஃப்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டடாக என்ன ஆகும், எல்ஸில் இருக்கிறது நமக்கு ரன் ஆகும். சரியா, இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ட்ரூவாக இருந்தால் இஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். சப்போஸ் வந்து இஃப்ல இருக்கிறது ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்இஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்ஸ் ப்ளஸ் இஃப், இதை தான் எல்இஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி 70 விட 20 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ட்ரூ வேல்யூன்னு கொடுக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ 20யும் இன்னொரு 20யும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் சேம் அப்படிங்கிறது நமக்கு ரன் ஆகணும். ஓகே, இட்ஸ் சேம் அப்படிங்கிறது நமக்கு ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் இஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கும். இப்போ 70 விட 20 பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ட்ரூ வேல்யூன்னு வரும். ஸோ இப்போ என்ன ஆன்சர், நமக்கு 70 விட 20 பெருசாக இல்லை. அதனால் அடுத்த கான்செப்ட் என்ன இருக்குது, எல்இஃப் இருக்கு. அப்போ 20யும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் சேம் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, இட்ஸ் சேம் அப்படிங்கிறத வரும் இல்லையா. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இட்ஸ் சேம் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ அதே வந்து இதை வந்து நான் நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுது, 20யும் 20யும் ஈக்குவல் தான், ஆனால் நான் நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த ஸ்டேட் மட்டுமே, அதாவது இந்த கண்டிஷனுமே வந்து ராங் ஆகிடுது. அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டுமே தப்பாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டடாக எல்ஸ் கான்செப்டில் இருக்கிறது தான் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும். மேலே இருக்கிறது எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக டிஃபால்ட்டாக நமக்கு அந்த எல்ஸில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் இருக்கிற கண்டிஷனும் நமக்கு ட்ரூ, 20 விட 70 பெருசாக இருக்குன்னு சொல்லிடுறேன். செகண்டாக இருக்கிறதும் ட்ரூ. இப்போ வந்து 20 விட 70 பெருசு தான், பட் 20யும் ஈக்குவல் தான். அப்போ இது ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு கரெக்டு. இப்போ நான் இதையே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும், ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது வந்திருக்கா, இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் பைத்தானோட எடிட்டர் வந்து 1 by 1 லைக் இன்டர்பிரிண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோமா, ஒன்று ஒன்றா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வரும். அப்போ ஃபஸ்ட்டாக இந்த 20 விட 70 பெருசாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சு. அப்போ அடுத்த கான்செப்ட் நமக்கு மூவ் ஆகாது. ஸோ இது ஃபால்ஸ் ஆன ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் ரெண்டாவது கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் நமக்கு வந்து ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆகிடுமே தவிர அடுத்த கண்டிஷன் போகாது. ஓகே, சப்போஸ் இதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா தான் லாஸ்ட்டாக இருக்கிற கண்டிஷன் ஒர்க் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அது ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் எல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷனுக்கு மேலே நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எல்சிஃப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூஸ் பண்ணால் கம்பல்சரி எல்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இஃப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்ஸ் தேவைப்படலை அப்படின்னாலும் விட்டுறலாம். நீங்கள் இஃப் யூஸ் பண்ணிவிட்டு எல்சிஃப்பையும் யூஸ் பண்ணிவிட்டு எல்ஸும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் எல்ஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கம்பல்சரி கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ரியல் டைமில் ஒரு டாஸ்க் பேஸ்டாகவும் நம்ம இதை கொண்டு போகலாம். சரியா, ஸோ டே பை டே வந்து அப்டேட்டில் இருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரெடிஃபை பண்ணி தரேன். தேங்க்யூ.